நாளிலும் கூட நாம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நம்முடைய இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தம். பாருங்க, ஏன்னா தெய்வனிடத்துல நானும் ஜெபித்து கொண்டிருந்தேன் இந்த வருடத்திற்காக என்ன வாக்குத்தத்தம் என்று சொல்லி. தேவனாகிய கர்த்தர் என்னுடைய இருதயத்துல வார்த்தையை வைத்தார். நான் அதை மனதுல வைத்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அதை எங்க குடும்ப ஜெபத்துல சகோதரனும் அதை உறுதிப்படுத்தினார். உண்மையிலே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. பாருங்க, நம்முடைய எல்லாருக்குமே புதிய புதிய காரியங்கள்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. யாராவது நமக்கு ஒரு புதிய ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு முதல் நாள் ஸ்கூல் போகும்போது பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு, புது பேகு, புது லஞ்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் புது ஷூஸு. பார்த்தீங்கன்னா அவங்க போற உற்சாகம் பயங்கரமா இருக்கும். அப்புறம் நாளுக்கு நாள் போகும்போது அது எல்லாம் பழசாயிரனால என்ன ஆயிரும், அவங்களுக்கும் உற்சாகம் குறைஞ்சிரும். நமக்கே பாருங்களேன், ஒரு புது ட்ரெஸ் போட்டா நமக்கு எப்படி இருக்கும், மனசு சந்தோஷமா இருக்கும். நமக்கு யாராவது ஒரு புதுசா நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்தா எப்படி இருக்கும், நமக்கு ஒரு புது வீட்டுக்கு போறது, ஐயோ எவ்வளவு மகிழ்ச்சி இல்ல. ஒரு புது வீட்டுக்கு நம்ம குடி போறதுன்றது பயங்கர சந்தோஷம். பல வேளைகள்ல நம்ம புது இடங்களை சுத்தி பார்க்க போவோம் பாருங்களேன். அப்ப பாருங்க, நம்ம அப்படி வாயை பலர்ந்துட்டு அப்படியே அந்த கட்டடங்கள், அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு நடந்து போகும்போது நமக்கு காலை வலிக்காது. பார்த்திருக்கீங்களா? ஏன்னா நம்மளுடைய சந்தோஷம் அந்த வழியெல்லாம் நம்மளை பொருட்படுத்தவே விடாது. பார்த்துக்கோங்க. அப்ப புதுசுக்குன்னு சொல்லி ஒரு உற்சாகம் இருக்கு, புதுசுக்குன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கூட இந்த வருஷத்துல நமக்கு என்ன சொல்றாருன்னா, உனக்கு புதிய காரியங்களை நான் என்ன பண்றேன், செய்கிறேன். புதுசு புதுசா புதுசு புதுசா நமக்கு செஞ்சு 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 அவர் நம்மளை சந்தோஷப்படுத்த விரும்புகிற தேவனா இருக்கிறார். அவர் சந்தோஷப்படுத்த போகிற தேவனா இருக்கிறார். இம்மட்டும் அப்படிதான் செஞ்சிருக்கிறாரு, இனியும் அப்படிதான் செய்ய போறார். சரி, வாசிப்போம். நம்ம வேதத்துல எடுத்து அந்த வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 18, 19 வசனங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 18, 19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். போதும், நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா இந்த வசனத்தை? 18, 19 ரெண்டு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் நமக்கு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு புதுசு புதுசா காரியங்களை செய்து நம்மளை மகிழ்ச்சி படுத்த நம்முடைய தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனா நமக்கு தெரியும், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்வேன். இங்க என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நான் உனக்கு புதிய காரியத்தை நான் செய்யணும்னா நீ என்ன செய்யணும்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பாருங்க, நம்ம வேதத்துல வாசிக்கும் போது இங்க தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்காத. நினைச்சாதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை சிந்திப்போம். பூர்வமானதை சிந்திக்காத அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி சிந்திக்காதன்னு சொல்றாரு. ஆனா நீங்க அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, தேவ மனுஷர்கள் பாத்தீங்கன்னா சிந்திங்க, பூர்வ நாட்களை நினைங்க அப்படின்றாங்க. நமக்கு சிந்திக்கிறதா, சிந்திக்க கூடாதா, நினைக்கணுமா, நினைக்க வேண்டாமான்ற ஒரு 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 கேள்விக்குறி நமக்கு வருது இல்ல. மோசே என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். உபாகமத்தின் புத்தகம் 32 அதிகாரம் 7வது வசனம். உபாகமத்தின் புத்தகம் 32 அதிகாரம் 7வது வசனம். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். இங்க ஏசப்பா என்ன சொல்றாரு? மோசே மூலமா, அவருடைய உன்னதமான ஊழியக்காரனாகிய மோசே மூலமா என்ன சொல்றாரு? பூர்வ நாட்களை நினை அப்படின்றாரு. ஆனா நமக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன? புதிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்யணும்னா பூர்வ நாட்களை நினைக்க கூடாது. மோசே ஏன் சொல்றாரு? பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையா கடந்து போன வருஷங்களை கவனிச்சு பாரு. உனக்கு அது தெரியலைன்னா நீ என்ன பண்ணு? உங்க அப்பாவை கேளு,
உங்களுடைய மூப்பர்களை கேளு, அவங்க உனக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றார். சரி, மோசே இப்படி சொல்றார். அடுத்து தாவீது என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது 1வது வசனத்தை வாசிப்போம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். அடுத்த வசனம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோப்புக்கு இரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களினின்று எங்களை இரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். ஹல்லேலூயா. இங்க என்ன பண்றாரு தாவீது ராஜா சொல்றாரு, பூர்வ நாட்களை நினைக்கணும். எதுக்காக நினைக்கணும்னா, பூர்வ நாட்கள்ல எங்களுடைய பிதாக்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல வைத்த அன்பினால, நம்ம பட்டயத்தினால இந்த கானான் தேசத்தை நம்ம சுதந்திரிக்கல. எகிப்துல இருந்து கானான் வர்ற வரைக்கும் ஒவ்வொரு 33 ராஜாக்களை நம்ம ஜெயிச்சோமே, அது நம்மளால அல்ல, தேவன் நம்ம மேல பிரிய வச்சதுனால அவருடைய பலத்த கரம் நமக்காக அற்புதங்களை அதிசயங்களை செய்து நம்மளை என்ன பண்ணுச்சு, இங்க கொண்டு வந்து சேர்த்துச்சு. இத கேட்ட உடனே மக்கள் என்ன சொல்றாங்க, நாங்க இனி என்ன பண்ண மாட்டோம். 6வது வசனத்துல பார்க்கிறோம், நாங்க இனி வில்ல என்ன பண்ண மாட்டோம், எங்க பட்டயம் எங்களை ரட்சிக்காது, நீர் தான் எங்களை என்ன பண்ணுவீங்க. 7வது வசனத்துல பார்க்கிறோம், நீரே எங்கள் சத்துருக்கள் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உம்முடைய நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். அப்ப பாருங்க, பூர்வ நாட்கள நடந்தத மூதாதையர்கள் சொல்லி இவங்க கேட்டு அதை நினைக்கும் போது இவங்களுக்கு பிரச்சனை வருது. பார்க்கிறோம், அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவங்க சொல்றாங்க, அப்பா நாங்க பூர்வ நாட்களை நினைக்கிறோம், எங்க பிதாக்களுக்கு அவங்க பட்டயத்தால வில்லால கட்டிக்கொள்ளல, நீங்க தான் அவங்களுக்கு உதவி செஞ்சீங்க. இப்ப நாங்களும் இக்கட்டுல நிக்கிறோம், இந்த இக்கட்டுல நாங்க என்ன பண்ண மாட்டோம், எங்க பட்டயத்தை நம்ப மாட்டோம், வில்ல நம்ப மாட்டோம், யார நம்புவோம், எங்கள் தேவனாகிய கர்த்தரையே நம்புவோம் அப்படின்னு சொல்லி. அதே போல பாருங்க, ஆசாப் எழுதுறாரு. சங்கீதம் 78வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்க ஆசாப் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவரு இதேதான் சொல்றாரு. ஆசாப்ல சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். 5வது வசனம், அவர் யாக்கோப்பிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். பார்க்கிறோம், இங்க தேவனாகிய கர்த்தரே இந்த 5வது வசனத்துல பார்க்கிறோம், தேவனே என்ன சொல்றாருன்னா, பூர்வ நாட்கள்ல நடந்தத உன் சந்ததிக்கு நீ அறிவி அப்படின்னு சொல்லி அவரே கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா 6-7 வசனங்களை வாசிப்போம், 6-7-8 வசனங்களை வாசிப்போம். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும், இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். பாருங்க, ஆண்டவர் பூர்வ நாட்களை நினைக்க சொல்றாரு. தேவன் தலைமுறையாய் செய்த கிரியைகளை நினைக்க சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நீ அதை நினைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அதை நினைச்சு நம்ம சந்ததியாருக்கு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 6வது வசனம் சொல்லுது, அவங்க பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்களாம், தேவன் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். பாருங்க, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவார்கள். அவங்க முரட்டாட்டமான தன்னுடைய பிதாக்களை போல தேவனுக்கு முரண்பாடா நிக்க மாட்டாங்க. அப்ப பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் பார்க்கும்போது அடுத்து பாத்தீங்கன்னா, ஆசாப் 77வது அதிகாரத்துல கூட அவர் சொல்வாரு, நான் 10வது வசனத்தை 10, 11, 12 வசனங்கள்ல வாசிக்கும் போது
அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், அவருடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் அப்படின்றார். அப்ப இந்த பூர்வ காலத்து கிரியைகளை நாம் ஏன் நினைக்க வேண்டும், ஏன் யோசிக்க வேண்டும் என்றால், அவைகள் எல்லாம் நாம் தேவன் மேல நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்படிக்கும், தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் படிக்கும், நமக்கு முன்னாடி இருந்த முரட்டாட்டமான பிதாக்களுடைய வழிகளுக்கு ஒத்து போகாம தேவனுக்கு பிரியமா நம்மள நடக்கும்படிக்காகவும் நம்ம பூர்வ நாட்கள்ல நினைக்கணும். எதை நினைக்கணும்? தேவனுடைய அதிசயங்களை, தேவனுடைய அற்புதங்களை, தேவனுடைய பராக்கிரமமான கிரியைகளை அவர் எப்படி நடத்தி வந்தார் என்பதை நினைக்கணும். சரி, இப்ப எதை நினைக்கணும்னு சொல்லி பார்த்துட்டோம். ஆனா இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்ப ஆண்டவர் நினைக்கவும் சொல்றாரு. எதை நினைக்கணும்னு சொல்றாரு? அவருடைய பலத்த செய்கைகளை, அவருடைய கிரியைகளை, அவருடைய அதிசயங்களை அவர் நினைக்க சொல்றார். அப்ப எதை நினைக்க கூடாது, எதை நினைக்க கூடாது? இன்றைக்கு அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நிறைய நினைக்க கூடாத காரியங்கள் நிறைய இருந்தாலும் இன்றைக்கு குறிப்பாக 3 காரியங்களை, நம்ம நினைக்க கூடாத 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் எதை நினைக்க கூடாது என்றால், நம்முடைய கடந்த கால அனுபவங்களை நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. தலைப்பு எழுதிக்கோங்க. எதை நினைக்க கூடாது? முதலாவதாக நம்ம எதை நினைக்க கூடாது? நம்முடைய கடந்த கால அனுபவங்களை. அது என்னது கடந்த கால அனுபவங்களை நினைக்க கூடாது அப்படின்னா, நிறைய வேளைகள்ல நம்முடைய கடந்த கால அனுபவங்கள் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே புரண்டோடா விடாதபடி நம்மை தடுத்து விடுகிறது. பாருங்க, இந்த வசனத்தை முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வசனத்தை முதல் முறையா கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியம் எப்ப அப்படின்னா, என்னுடைய 2வது பிரசவத்தின் போது. பாருங்க, எனக்கு 25 வயதுல எபினேசர் பிறந்தான். அவன் பிறந்து அவனுக்கு 2 வயதாகும் போது எனக்கு உதிரப்போக்குனால நான் கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எவ்வளவு ஆண்டுகள்? 6 ஆண்டுகள் நான் கஷ்டப்பட்டேன். சோ எனக்கு 25வது வயதுல மகன் பிறந்தான். 77வது வயதுல இருந்து நான் 33 வயது வரைக்கும் இந்த உதிரப்போக்குல ரொம்ப சிரமப்பட்டேன். பாருங்க, ஆண்டவர் எனக்கு 33வது வயதுல எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து, அடுத்து நான் இப்ப என்னன்னா 34வது வயதுல ஜோகனா என்னுடைய கர்ப்பத்துல கர்த்தரிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப பாருங்க, எனக்கு பிரசவ காலம் நெருங்கி வருகிறது. அப்ப எனக்கு ஒரு நாள் காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு தேவ சமூகத்துல அமர எனக்கு ஒரே பயம். என்ன பயம் அப்படின்னா, எனக்கு முதல் பிரசவம் 25 வயது, சிறிய வயது. அப்ப நான் ஒல்லியா இருப்பேன். எனக்கு நல்ல பலன் இருந்தது, நல்ல இளமையும் இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு? 9 ஆண்டுகள், வயது 34. அப்ப எனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? எனக்கு ஓவர் ப்ளீடிங் ஆகி எனக்கு ஒரு கட்டத்துல ரத்தமே இல்லாம சகோதரனுடைய ரத்தம் எனக்கு ஏற்றிதான் என்னை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்தது. இப்ப என்னுடைய சரீரத்துல ரத்தம் ரொம்ப குறைஞ்சு போய் புஷ்டி இல்ல, சரீரத்துல என்ன இல்ல? பலன் இல்ல. யோசிச்சு பாருங்க, 6 ஆண்டுகள் உதிரப்போக்குனா மாம்சத்தின் உயிர் எதுலதான் இருக்குது? அப்ப அந்த பலன் குறையும் போது எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. அடுத்து இந்த முடியாத நாட்கள்ல எனக்கு டேப்லெட் எடுத்ததுல, ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்ததுல உடம்பு என்ன ஆயிடுச்சு? பயங்கரமா குண்டாயிடுச்சு. எனக்கு பயம். சொல்லுவாங்க, நல்ல 2 குழந்தைங்களுக்கு இடையில ஒரு 3.5 ஆண்டுகள் இருந்தா அது நல்ல ஒரு இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்ன ஆயிடுச்சு? முதிர்ச்சி ஆயிடுச்சு. சரீரம் என்ன ஆயிடுச்சு? முதிர்ச்சி ஆயிடுச்சு. 9 வருஷம் இடைவெளி. அப்ப நான் தேவ சமூகத்துல அழுகிறேன், ஏசப்பா எனக்கு பயமா இருக்கு, இந்த பிரசவத்தை நான் எப்படி எதிர்நோக்க போறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வெயிட் போட்டு நான் குண்டாயிட்டேன், வயசாயிடுச்சு, இடைவெளி அதிகமாயிருச்சு. நான் முதல் பிரசவத்திலேயே எனக்கு இரவு 7:30 மணிக்கு பெயின் ஆரம்பித்து காலையில தான், விடிகாலையில தான் எபினேசர் பிறந்தான். அப்ப நான் எப்படி இந்த வலியை தாங்க போறேன், நான் எப்படி, ஏசப்பா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட அவருடைய பாதத்துல நான் மன்றாடின பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்யறேன். முந்தின பிரசவத்தை நினைக்காத, அதுல வேதனைப்பட்டியா? நினைக்காத. அப்ப எனக்கு பலன் இருந்துச்சே, நினைக்காத. நான் உனக்கு இந்த பிரசவத்துல என்ன பண்றேன்? புதிய காரியத்தை செய்யறேன்னு என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். அந்த பயம் எனக்கு உடனே போயிடுச்சு பாருங்க. அன்றையிலிருந்து நான் பிரசவத்தை நோக்கி நான் போகும்போது ஆண்டவர் சொல்வேன், எசப்பா நீங்க எனக்கு, நான் முந்தினதை நினைக்க மாட்டேன், பூர்வமானதை சிந்திக்க மாட்டேன், பிரசவம் மாதிரி கஷ்டப்பட போறது, புதிய காரியத்தை எனக்கு செய்வீங்க எசப்பா. அதே போல பாருங்க,
வயிற்று வலி ஒரு 12 மணிக்கிட்ட வழியில் எடுத்துச்சு. ஒரு 2 மணி நேரத்துல மிக எளிதாய் தேவனாகிய கர்த்தர் 2வது குழந்தையை பெற்றெடுக்க எனக்கு உதவி செய்தார். நிறைய பேர் பயமுறுத்துனாங்க, 9 ஆண்டு இடைவெளி, உனக்கு சிசரினா இருக்கும் அப்படிலாம் என்னை பயமுறுத்துனாங்க. தேவனாகிய கர்த்தர் லகுவாய் பிள்ளையை பெற்றெடுக்க உதவி செய்தார். ஆனபடினால என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய முந்தைய அனுபவம் எனக்கு புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடி ஒரு தடையா இருந்தது. யோசிச்சு பாருங்க, நான் முந்தின பிரசவத்தையே நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன்னா அந்த பயமே என்ன ஆகியிருக்கும்னா என்னை சிசரியனுக்கு நேரம் நடத்தி இருக்கும். ஆனா அந்த பயத்துல நான் யார பிடிச்சிட்டேன்னா ஆண்டவருடைய சமூகத்துல பிடிச்சிட்டேன். அப்ப ஆண்டவர் என்னோட தெளிவாய் பேசினார், முந்தின அனுபவத்தை உன் மனசுல வைக்காதப்ப. நிறைய வேளைகள்ல நான் முந்தின அனுபவங்களை நம்முடைய மனதுல என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் எடுத்துக்கொள்வோம். இங்க பார்க்கிறோம், இங்க நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். என்ன காரியம் அப்படின்னா, நம்ம அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய காரியம். பேதுரு யாரு? நம்ம 2 பேரும் பேசுவோம், ஏன்னா நிறைய பேர் சோர்ந்து பேர் தூங்கிடக்கூடாது. பேதுரு யாரு? அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன வேலை பார்த்தாரு? அவர் எப்படிப்பட்ட மீனவன் அப்படின்னா ஒரு அனுபவம் மிக்க மீனவன் இல்ல. இன்னைக்கெல்லாம் பாருங்க, நம்ம அந்த மீனவர்கள் வசிக்கிற பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த குழந்தைங்க எங்க விளையாடுவாங்க? அவங்களுக்கு பிளே கிரவுண்டே எதுதான்? கடற்கரை தான். அந்த தண்ணிக்குள்ளதான் கிடப்பாங்க. அவங்க அப்பா போட்ல போனாங்களா, இவங்களை என்ன பண்ணிடுவாங்க, தொத்திக்கிட்டு போயிடுவாங்க. சிறு வயது முதல்ல அவங்களுக்கு என்னதான், அந்த தண்ணியில விழுந்து கடந்து அவங்க விளையாடுற இடமே அந்த கடலு தான், அந்த போட்டு தான். அப்படித்தான். அப்ப பாருங்க, பேதுரும் அப்படித்தான் வளர்ந்துருப்பாரு இல்ல. அவங்க அப்பா கூட யாருதான்? மீனவர் தான். ஏன்னா தகப்பனுடைய விட்டுட்டு வர்றாங்க எல்லாத்தையுமே. அப்ப பாருங்க, இந்த அனுபவம் மிக்க இந்த பேதுரு ராவெல்லாம் பிரயாசப்படுறாரு. அந்த அனுபவம் மிக்க அந்த மீனவர்களுக்கு தெரியும் எந்த சீசன்ல எந்த பகுதியில நீரோட்டம் இருக்கும், எங்கிட்ட மீன் அடிச்சுட்டு வரும். சொல்லுவாங்க, பபியான் பாஸ்டர் சொல்லுவாங்க, இந்தந்த சீசனுக்கு இங்கெங்க வரும், இந்தந்த சீசனுக்கு இந்த மீன் வரும் சொல்லுவாங்க. இந்த நீரோட்டம் கேரளால இருந்து இந்த பக்கம் தண்ணி அடிக்கும் போது இந்த பக்கம் மீன் கிடைக்கும், நிறைய சொல்லுவாங்க, காரியங்கள் சொல்றப்ப ஒரு மீனவனுக்கு நல்லா தெரியும் எந்த சீசனுக்கு என்ன மீன் கிடைக்கும், எந்த ஆழத்துல போகணுமா, நடுக்கடலுக்கு போகணுமா, எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அப்ப அதன்படிதானே பேதுரு மீன் பிடிச்சிருப்பாரு இல்ல. எப்படி பிடிச்சிருப்பாரு? ராத்திரி எல்லாம் வலை போடுறாரு. ராத்திரி எல்லாம் வலை போட்டு அவரோட அனுபவம் அவருக்கு எதை கொடுக்கல? ஒரு மீன் கூட கொடுக்கல, ஒரு சிங்கிள் மீன் கூட கிடைக்கல. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா பாருங்க, காலையில ரொம்ப சோர்வோடு அமர்ந்திருக்கிறாரு பேதுரு. ஜீசஸ் கேக்குறாரு, நீ என்ன பண்ணு, உன்னோட போட்டை எனக்கு குடு அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த போட்டை கொடுக்குறாரு. போட்ல ஜீசஸ் உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிட்டு சொல்றாரு, பேதுருவே போய் ஆழத்துல வலைய போடு. அப்ப பேதுரு சொல்றாரு, முழுதும் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்னும் கிடைக்கல, ஆனாலும் பார்க்கிறோம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன். வலைய போட்டப்ப என்ன கிடைச்சிச்சு? அடுத்த வசனம், அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். முந்தின நாள் ஒரு சிங்கிள் ஒரு குட்டி மீன் கூட கிடைக்கல. ஆனா அடுத்த நாள் காலையில வலை கிழிந்து போகத்தக்கதாக. அடுத்த வசனம் போடுங்க. மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படவுகளும் அமிழத்தக்கதாக ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய அனுபவம் அவருக்கு கொடுத்தது வெறும் வலை. ஆனால் தன்னுடைய அனுபவத்தை நம்பாமல் வார்த்தையை நம்பின பொழுது வலை கிழிந்து போகத்தக்கதாக 2 படகுகள் அமிழத்தக்கதாக மீன்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் உங்க அனுபவத்தை நம்பாதீங்க, உங்க அனுபவத்தை நம்பாதீங்க.
உங்க பிசினஸ் டாக்டிக்ஸ் எல்லாம் நீங்க நம்பாதீங்க. உங்க குடும்ப காரியத்துல பிள்ளைகளை வளர்ப்பதற்கு உங்க அனுபவத்தை நம்பாதீங்க. உங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல உங்க அனுபவத்தை நம்பாதீங்க. உங்க வீடு கட்டுறீங்களா, எனக்கு வீட்டு கட்டு நல்ல அனுபவம், நம்பாதீங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். யார சார்ந்து கொள்ளுங்க? உங்க அனுபவத்தை இல்ல, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. நீங்க நினைக்கிறத காட்டிலும் வேண்டுகிறத காட்டிலும் அவர் மிக 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 பிரம்மாண்டமாய் காரியங்களை உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, பாருங்க இன்னொரு காரியம் பாருங்க. சமாரியா தேசத்துல ஒரு பஞ்சம் வருது. இது எப்ப வருது அப்படின்னா 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம். இங்க பார்க்கிறோம், எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாரு, சமாரியானா யாருன்னு தெரியும் உங்களுக்கு? இஸ்ரவேல் தான் சமாரியா. இஸ்ரவேலோட தலைநகரம் தான் சமாரியா. இந்த சமாரியாவோட ராஜாக்கள் எல்லாருமே, இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத ராஜாக்கள் தான். பாருங்க, யூதாவின் ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமாய் நடப்பார்கள். அப்ப பாருங்க, இந்த சமாரியாவுக்கு விரோதமாக சீரியாவின் ராஜா அடிக்கடி வருவான். நமக்கு தெரியும், எலிசா தீர்க்கதரிசியும் கேயாசியும் இருப்பாங்க. எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு, எப்ப பார்த்தாலும் இந்த சீரியா ராஜா வரும்போது அவர் எந்த இடத்துல வர்றாரு, அவர் எங்க பாளையம் போட்டிருக்கிறாரு எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லிடுவாரு? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லிடுவாரு. இஸ்ரவேலின் ராஜா வேவுக்காரரை அனுப்பி ஆமா அது உண்மை அப்படின்னு நினைச்சு தன்னை என்ன பண்ணுவாரு, பாதுகாத்துக்குவார். இப்ப பாருங்க, இதே மாதிரி நடந்துட்டே வரும். இது ரெகுலரா சீரியாவுக்கும் சமாரியாவுக்கும் நடக்கிற காரியம். இப்ப பாருங்க, 6வது அதிகாரத்துல பார்க்கும் போது சீரியாவுடைய ராஜாவாகிய பெனதாத் என்ன பண்ணிட்டான் பாருங்க, சமாரியாவை சிறை பிடிச்சிட்டான். சிறை பிடிச்சு சுத்தி பாளையம் இறங்கி க்ளோஸ் பண்ணியாச்சு, கோட்டையெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜனங்கள் வெளியில போக முடியல, சாப்பாட்டுக்கு ஆகாரம் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா கொடிய பஞ்சம். அங்க பார்க்கிறோம் 25வது அதிகாரத்துல பார்க்கிறோம், கொடிய பஞ்சம்னா எப்படின்னா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. கொடிய பஞ்சம், சாதாரண பஞ்சம் இல்ல, கொடிய பஞ்சம். உங்களுக்கு தெரியும், ஒரு கழுத தலை 80 வெள்ளிக்காசு. புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசு. பாருங்க, கழுத தலை இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏதாவது சதை இருக்குமா? இருக்காது. அதுல வெறும் எலும்பு தான் இருக்கும். கழுத தலையில ஃபிளஷ் இருக்காது. இப்ப நம்ம பொதுவா சதை வேணும்னா என்ன பண்ணுவோம், தொடதுல என்ன பண்ணுவோம், எந்த ஒரு மிருகமா இருக்கட்டும், கோழியா கூட இருக்கட்டும், அதுக்கு தொடையில தான் எப்படி இருக்கும், நிறைய. அதுக்கப்புறம் இந்த விழால இருக்கும், அப்படி நம்ம பார்த்துதான் வாங்குவோம். ஆனா தலை பாத்தீங்கன்னா அதுல எலும்பு தான் இருக்கும். ஆனா அந்த எலும்பு, வெறும் எலும்பு இருக்கிற அந்த தலை கறியே எவ்வளவுத்துக்கா? 80 வெள்ளிக்காசு. புறாக்களுக்கு போடுற ரொம்ப சீப்பா. நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன பண்ணுவோம், நம்ம கம்புவோ சோளமோ எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்ம எடுத்துப்போம். இந்த 2ஆம் தரம் தான் யாருக்கு போடுவாங்க? 2ஆம் தரம் 3ஆம் தரம் தான் அந்த புறாக்களுக்கு போடுவாங்க. நீங்க கடையில சதன் மளிகைல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப பாருங்க, அந்த புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசு. அப்ப இஸ்ரவேலின் ராஜா ரொம்ப நொந்து போய் எலிசா தீர்க்கதரிசிக்கு ஆள் அனுப்பி, பாத்தீங்கன்னா அதுல எதுக்கு அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறாருன்னா, ஒரு அம்மா சொல்லுது, 2 பேருக்கு சண்டை வருது. நேத்து என் பிள்ளைய ஆக்கி தின்னோம், இன்னைக்கு அவ பிள்ளைய தான் கேட்டா அவ தர மாட்டேங்கிறான். கொடிய பஞ்சத்துல பெத்த தாய் தன் பாலகனுக்கு இறங்காமல் இருப்பாளா, அவளே இறங்காம போனால் நான் உன்னை மறவேன்னு சொன்னாரு தேவன். அத போல இந்த பொம்பளை என்ன பண்ணிடுச்சு, பெத்த பிள்ளையவே சமைச்சு சாப்பிடுச்சு. அந்த அளவுக்கு எப்படி இருக்கு பஞ்சம், கொடுமையா இருக்கு. இப்ப ராஜா இத கேக்குறா, இந்த எங்களுக்கு 2 பேருக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு என் பிள்ளைய நேத்து ஆக்கி தின்னோம், இவன் இன்னைக்கு பிள்ளைய தரமாட்டேங்கிறா, ஒழிச்சு வச்சுட்டா அப்படின்னு. இப்ப ராஜா என்ன பண்றாரு, சட்டையை கிழிச்சிட்டு ஆள் அனுப்புறாரு, ஸ்தானாதிபதிகளை அனுப்புறாரு எலிசா தீர்க்கதரிசியை நோக்கி. எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் கேட்க சொல்ல, நான் இன்னும் எப்ப இவ்வளவு நாள் காத்து இருக்கிறது. அப்ப எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7:1. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். நமக்கு நல்லா தெரியும், நான் சொன்னேன், வெறும் தலை, அதுவும் கழுத தலை, எலும்புதான் இருக்கும். அது எவ்வளவு?
80 வெள்ளிக்காசு, அதாவது 80 ஷேக்கல். 80 ஷேக்கல். அது புறாக்கு போடுற பயிறு 5 ஷேக்கல். ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்ப நாளைக்கு இந்நேரம் என்ன உண்டாகும்னா, ஒரு ஷேக்கலுக்கு ஒரு மரக்கால் கோதுமை, ஒரு படி, நம்ம படியை காட்டிலும் மரக்கால் பெருசு, ஒரு மரக்கால் கோதுமைமா எவ்வளவுக்கா? ஒரு வெள்ளிக்காசுக்கு. பஞ்சத்துல என்ன வித்துச்சு? 80 ஷேக்கலுக்கு. வெள்ளிக்காசுனா ஷேக்கல் தான். நீங்க ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா அது ஷேக்கல் ஆஃப் சில்வர் அப்படின்னு போட்டிருக்கும். 80 வெள்ளிக்காசுக்கு வெறும் புறா மண்டை, அதுல ஒண்ணுமே இருக்காது. ஒருத்தருக்கு பசி ஆரம்பம்னா தெரியாது. ஆனா இங்க ஒரு மரக்கால் மா எவ்வளவு? ஒரு வெள்ளிக்காசு. அப்ப பாருங்க, அப்ப இது நடக்குமா அப்படின்னா, பிரதானியால அவரோட அனுபவம் தடுக்குதுங்க. என்ன தடுக்குது? எது நடக்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா கடந்த நாள்ல அவர் இந்த சீரியா தேசத்து ராஜா அடிக்கடி முற்றுகை போட்டு போட்டு போட்டு, நீங்க வாசித்தீங்கன்னா 5ஆவது அதிகாரத்துல எல்லாம் தெரியும், 5ல இருந்து 6ல இருந்து 7ல இருந்து அந்த முற்றுகை தான் தொடருது. அவங்களோட முற்றுகை தான் அடிக்கடி சண்டை போட்டுட்டே முற்றுகை. சோ அந்த கடந்த கால அனுபவங்கள் தேவனுடைய வார்த்தையை அவரை என்ன பண்ண விடல? விசுவாசிக்க விடல. அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செய்து தேவனுடைய வார்த்தைய விசுவாசிக்க விடாதபடி நம்மளை தடுக்கிறது என்னன்னா கடந்த கால அனுபவம். தயவு செய்து தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கொடுக்கப்படும் போது அந்த பழைய கடந்த கால அனுபவத்தை தயவு செய்து கொண்டு வராதீங்க. முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்வமானதை சிந்திக்காதீங்க. ஏன்னா அது பார்க்கிறோம், அவர் சொல்றார், வானத்து பலகணியை திறந்து விட்டா கூட வராதியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நடந்துச்சே, ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்துதான் விட்டாரே. உங்க வாழ்க்கையில தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னா முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. பாருங்க, நிறைய வேளைகள்ல நம்முடைய வீட்டார் யாருக்காவது குடும்பத்துல, இப்ப என்னுடைய காரியத்தை எடுத்து நான் சொல்றேனே, நான் சொன்னேன், எனக்கு உதிரப்போக்கு 6 வருடம் இருந்தது. எங்க அம்மாவுக்கு அதே போல உதிரப்போக்கு இருந்து எங்க அம்மாவோட கர்ப்பப்பை எடுத்தாச்சு. எங்க அம்மாவுக்கு 2 அக்கா, அவங்களுக்கும் உதிரப்போக்கு அதிகம் இருந்து அவங்களுக்கும் யூட்ரஸ் எடுத்தாச்சு. அப்ப எனக்கு உதிரப்போக்கு வரும்போது எனக்கு என்ன நினைப்பு வரும்? என்ன வரும்? அவங்களுடைய அனுபவம் எனக்கு என்ன பேசும்? நமக்கும் அதுதான். நான் அழுவேன் ஆண்டோட சமூகத்துல, ஏசப்பா அவங்களுக்காவது பிள்ளைகளை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் தான் யூட்ரஸ் எடுத்தாங்க. எனக்கு எத்தனை வயசுல? 27 வயசுல இந்த உதிரப்போக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நான் ஆண்டவரை விடவே இல்லை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து தாமே நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி கொண்டார். ஒருவேளை அது எங்க பரம்பரை சாபமா இருந்திருக்கலாம், எங்க பெரியம்மா 2 பேரும் இழந்திருக்கலாம், எங்க அம்மா போயிருக்கலாம். ஆனா நான் இல்லை ஏசப்பா, நான் உங்க ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிற அந்த சாபம் என்கிட்ட என்ன ஆகாது, செல்லுபடி ஆகாது. ஜெபித்தேன், எசப்பா பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அப்ப அனுபவங்களை சார்ந்து கொள்ளாமல் நான் வார்த்தையை சார்ந்து கொண்டபடியினாலே முந்தின அனுபவங்களை நான் நினைக்கவில்லை, பூர்வமான அனுபவங்களை நான் சிந்திக்கவில்லை. ஆனபடினாலே இன்றைக்கு அதற்கு அப்புறம், அந்த உதிரப்போக்கு அப்புறம் 2 பிள்ளைகளை சுகப்பிரசவத்துல பெற்றெடுத்து இன்றைக்கும் எனக்கு கர்ப்பப்பை ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில அனுபவங்களை நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. எதை சார்ந்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப இந்த நாளில கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பெரியவங்க உங்க வீட்டுல சொல்லியிருக்கலாம், அல்லது நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க பார்த்திருக்கலாம், அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களுடைய முடிவுகளை பார்த்திருக்கலாம். இதையெல்லாம் பார்த்து நீங்க வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்காம தயவு செய்து விட்டுறாதீங்க. சரியா? எப்பயுமே தேவன் முந்தினி நடந்தபடிதான் இப்படியே அதேபடிதான் நடக்கணும்ன்ற கட்டாயமா? முந்தி நம்ம வாழ்க்கையில நடந்த மாதிரிதான் இப்ப எபினேசருக்கு எப்படி கஷ்டப்பட்டேன்னு அதே மாதிரிதான் ஜோகனாக்கால நடத்தணும் கட்டமா? கிடையவே கிடையாது. ஆண்டவர் புதிய புதிய வழிகளை நடத்துகிறவர், நமக்கு புதிய புதிய பாதைகளை நடத்துகிறவர். அதற்கு ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த தலைப்புக்கு நேராய் போவோம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16வது வசனம். எல்லாரும் சேர்ந்து 16 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ரொம்ப அருமையான ஒரு வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. குருடர்னா யாரு?
முன்னாடி இருக்கிறது அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. வாட் இஸ் அஹெட், வாட் இஸ் கோயிங் டு பி கம் அஹெட், அவங்களுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் என்ன வரப்போகுதுன்றது தெரியாது. அவங்களுக்கு எதுவுமே முன்னாடி என்ன நடக்குது, ஒரு கார் வந்து அவங்களை மோத போகுதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது உங்களுக்கு. இன்னொன்று அவங்க வாழ்க்கையில என்ன நடக்க ஏதாவது நாங்க நடந்துட்டு இருக்க வாட் இஸ் ஹேப்பனிங் பிஃபோர் தெம் அதுவும் தெரியாது அவங்களுக்கு. எது வரப்போதோ அதுவும் தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா நம்மளும் கூட ஏசப்பா சொல்றாரு இந்த வசனத்தை, நம்ம எல்லாருமே ஒரு வகையில குருடர்கள் தான். உங்களுக்கு இன்னும் 1 மணி நேரத்துல என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வாரம் என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம எல்லாருமே யாருதான்? குருடர்கள் தான். நமக்கு எதுக்கு நம்ம குருடர்கள் ஆயிரணும்னா, அந்த பழைய அனுபவங்களுக்கு எல்லாம் குருடர் ஆயிரணும். அப்ப அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம் நம்மள. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு. அவங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாத காரியமே இருக்காது. எதை சொன்னாலும் நம்ம சொல்றதுக்குள்ள அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுடைய காரியத்தை எல்லாம் சொல்லிடுவாங்க. நம்ம வாயவே திறக்க கூடாதா, நம்ம சொல்றதுக்கு முன்னாடி she knows everything. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உடனே மெடிக்கல் ஃபீல்டா, அக்ரிகல்ச்சரா, நீங்க எந்த சயின்டிபிக் எந்த ஒரு இன்வென்ஷன் எடுத்து எதை சொன்னாலும் டக்குன்னு அவங்க ஆளுக்கு முந்திப்பாங்க. எங்க பிள்ளைங்க அவங்களுக்கு வச்சிருக்க பேரு கூகுள். என்னது சொல்லுவாங்க, கூகுளுக்கு எதுவுமே என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியும். நம்ம கூகுளா இருந்தோம்னா கத்தடத்துல இருந்து எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு எதுவுமே சொல்வார், உனக்கு எல்லாம் தெரியும்ல, நீயே பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிடுவார். சோ நம்ம we mustn't be a Google. நம்ம யாருமே கூகுளா இருக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவோட சமூகத்துல, ஏசப்பா எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு குருடனை போல என்ன உங்க கைகளை ஒப்பு கொடுத்துடுறேன், நீங்க நடத்துங்கப்பா அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாராம், நாம் அறியாத வழியிலே நடத்துவாராம். தெரியாத பாதைகளை நம்மளை நடத்தி நமக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப நாம் நம்முடைய அனுபவங்களை சாராமல் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை அவர் அறியாத பாதையில, நான் சொன்னேன் பல நடந்து வந்த பாதையில தான் நடக்கணும்ன்ற கட்டாயமே இல்லை. இன்னொருத்தவங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னா நமக்கு நடக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்மை அறியாத வழியிலே நடத்தி நமக்கு தெரியாத பாதைகளை நம்ம அவர் கொண்டு போய் அழைத்து கொண்டு வந்து இருளை வெளிச்சமாக்கி நம்ம என்ன பண்ணுவாரு, நம்முடைய கோணலை செவ்வையாக்கி நம்ம கூடயே இருந்து நம்மளை கைவிடாது இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக முதலாவதாக நம்ம எதை பார்த்தோம், எதை சிந்திக்க கூடாது, எதை நினைக்க கூடாது, எதை சிந்திக்க கூடாது. வெரி குட். கடந்த கால அனுபவங்களை நினைக்க கூடாது, சிந்திக்க கூடாது. இப்ப ரெண்டாவதாக நம்ம எதை நினைக்க கூடாது அப்படின்னா, கடந்த கால ஏமாற்றங்களை, நமக்கு நேரிட்ட துரோகங்களை நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்ம கடந்து வந்த பாதையில நமக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில துரோகங்கள் நமக்கு நேர்ந்திருக்கலாம், நிறைய ஏமாற்றங்கள் நமக்கு வந்திருக்கலாம், ஏன் தோல்விகள் கூட வந்திருக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. இதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யோசேப்பு. ஹல்லேலூயா. யோசேப்பை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு கதற கெஞ்ச அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவரை மீதியானத்தை விட்டு போயிட்டாங்க. அப்ப ரொம்ப செல்லம், பயங்கர செல்லம். யாரு? யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு பயங்கர செல்லம். அதனால அவங்க அப்பா என்ன பண்ணாரு, பலவர்ண வஸ்திரத்தை போட்டு அழகு பார்த்தாரு, அவனை தாங்கிட்டே வச்சுக்கிட்டாரு. அன்னை மாதிரிலாம் ஆடு மேய்க்க போனாலும் இவரை என்ன பண்ணிட்டாரு, தாங்கிட்டே வச்சுக்கிட்டாரு. ரொம்ப செல்லம். அவருக்கு பார்த்து சாப்பாடு கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவரோட அம்மா யாரு, ராகேல் பெற்றெடுத்த பிள்ளை, அதனால ரொம்ப செல்லம். பாருங்க, அப்படி செல்லமா வளர்க்கப்பட்ட பிள்ளைதான் இப்ப என்ன ஆயிடுச்சு, சகோதரர்களால கதற அண்ணே என்னை விட்டுடுங்கனே கதற அவனை என்ன பண்ணிட்டாங்க, மீதியார்கிட்ட விட்டு போட்டுட்டாங்க. ராஜாவா அந்த நாட்கள்ல யார் பல வர்ண வஸ்திரம் உடுத்துவாங்க, ராஜகுமார்த்திகள் தான். நீங்க பாத்தீங்கன்னா தாவீதோட மகள் தாமார் என்ன பண்ணிருப்பா, இந்த பல வர்ண வஸ்திரத்தை உடுத்திருப்பா. சோ ராஜாக்கள், பெரிய பண்ண குடும்பத்தை சேர்ந்தவங்க, பெரும் செல்வர்களுடைய குழந்தைகள் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பல வர்ண வஸ்திரத்தை உடுத்துவாங்க. ஆனா இன்றைக்கு அவன் உடுத்தி இருக்கிற உடை என்ன, ஒரு அடிமையின் வஸ்திரம். அவனை என்ன பண்ணிட்டாங்க, அடிமையா வித்து போட்டுட்டாங்க. சரி, அடிமையா வந்து இந்த எகிப்துல இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இந்த போத்திபாரோட மனைவினால இப்ப இன்னொரு பட்டம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்னது, பாலியல் குற்ற ஆளி. அடிமைக்கே ஒரு தேசத்துல மதிப்பு கிடையாது, இப்ப அடிமை என்ன பண்ணிட்டாரு, இப்ப பாலியல் குற்றவாளியும் ஆயிட்டார். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவரை கூட்டி போய் ஜெயில போட்டாங்க.
இப்படி ஒரு நிலைமை நமக்கு இருக்கும்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? புலம்பி புலம்பி அழுதுருப்போம். ஐயோ, எங்க அப்பா கிட்ட நான் எப்படி இருந்தேன், எங்க அப்பா என்னை எப்படி வச்சிருந்தாரு, நான் இந்த ட்ரெஸ்ஸா போட்டிருந்தேன், எங்க அப்பா எப்படிப்பட்ட ட்ரெஸ் கொடுத்து, எங்க அப்பா எப்படி எனக்கு சாப்பாடு, எப்படியெல்லாம் நான் இருந்தேன். ஆனா இப்ப எங்க அன்னைமாருனால நான் இப்படி நிலைமைக்கு வந்துட்டேன். என்னைக்குனாலும் நான் ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன், இஸ்ரவேலுக்கு போய் எங்க அண்ணனை எங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க எல்லாம் என்ன பண்றேன் பாரு, சொல்லுவோமா இல்லையா? நம்ம பழி வாங்காம விட மாட்டேன். நம்ம இருதயத்துல என்ன இருக்கும்னா அதை குறிச்சதான வெறுப்பு, கசப்பு, மன்னிக்க முடியாத சுவாபங்கள் நம்ம இருதயத்துல நாளுக்கு நாள் என்ன இருக்கும்? ஏன்னா நம்ம பாடு, நம்மள படுத்துற பாடு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அன்னைமார். அப்படித்தான் நம்ம இருந்திருப்போம். ஆனா பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை எடுத்துக்கொள்ளுவோம். அங்க பார்க்கிறோம், அங்க ஒரு பானபாத்திரக்காரன்ட்ட நமக்கு தெரியும், நம்ம அந்த ஹிஸ்டரியெல்லாம் நமக்கு தெரியும். அந்த பானபாத்திரக்காரன்ட்ட இவர் தன்னுடைய சொப்பனத்தை சொல்றாரு. சொப்பனத்தை சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, நீ போய் வாழ்ந்திருக்கும் போது நீ என்ன நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இந்த வாசிக்கலாம் 14வது வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். பாருங்க, அவர் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ போயிட்டு வாழ்வடைஞ்சிருக்கும் போது ராஜா கிட்ட சொல்லி என்னைய இந்த இடத்த விட்டு நீ இது பண்ணிரு. நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ஒரு பாவமுமே நான் செய்யல. இவ்வளவுதான் சொன்னாரு. வேற ஏதாவது சொன்னாரா? தன்னுடைய சகோதரர்களை பத்தி சொன்னாரா? போத்திபாருடைய மனைவியை பத்தி சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல அப்படின்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க, அவருடைய மனதுல அவருக்கு ஒரு நல்ல ஆழமான ஒரு விசுவாசம் இருந்தது. என்னன்னா, நான் தேவன் எனக்கு ஆண்டவர். ஆண்டவர்னா என்னது? ஆளுகை செய்கிறவர். அவர் என்ன சரியா நடத்துறாரு. என் அன்னைமார் என்ன எப்படி கொண்டு வந்திருந்தாலும் தேவனே தான் இந்த காரியத்தை செய்தார். ஆனப்படினாலதான் பாருங்க, அவங்க அன்னைமார் வர்றாங்க. அண்ணனை பார்த்த உடனே அவங்கள குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டி, நீ இப்படிதான் பண்ணீங்க, இப்படிதான் பண்ணீங்க, நான் என்னென்ன கஷ்டப்பட்டெல்லாம் பட்டேன் தெரியுமா, உங்களால நான் எவ்வளவு அவமானப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா, இதெல்லாம் எதுவுமே சொல்லல. என்ன சொல்றாரு? நீங்க என்னை விற்று போட்டதுனால சஞ்சலப்படாதீங்க, அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவனே என்ன பண்ணாரு. இந்த ஒரு தடவை மட்டும் அவர் சொல்லல. அடுத்த வசனம் 7வது வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. 7வது வசனத்தினுடைய பின்பகுதி, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை, நீங்க என்னை அனுப்பல, தேவனே என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அடுத்த வசனம் பாருங்க, 8வது வசனத்தினுடைய முன்பகுதி, நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி. போதும் பாருங்க. அப்ப திருப்பி 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 அவர் எதை சொல்றாருன்னா, தேவனே என்னை இந்த இடத்துக்கு அனுப்பினார், தேவனே என்னை அனுப்பினார், நீங்கள் அல்ல. நீங்க அதுக்காக நீங்க சஞ்சலப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. பாருங்க, நம்மளா இருந்தோம்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? அவன் மனம் திரும்பி, ஐயோ இவ்வளவு நடந்து போச்சு, நம்ம தப்பு பண்ணோம், நம்ம தம்பி இப்படி நல்ல நிலைமைக்கு வந்துட்டான், ஐயோ முன்னாடி எப்படி நிக்க போறோம் கூணி குறுகி வரும்போது, இதுதான் நமக்கு சாக்குன்னு, ஏண்டா இப்படி பண்ணி அப்படி பண்ணி நம்ம கடிச்சு கொதறி எடுத்திருப்போம், பீஸ் பீஸ் ஆக்கியிருப்போம். ஆனா அவர் பாருங்க, நீங்க சஞ்சலப்படாதீங்க, அவங்கள ஆறுதல் படுத்துறார். தயவு செய்து நீங்க என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க, இது தேவனே இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை பாருங்க, அந்த சிறைச்சாலையில இருக்கும் போது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் செய்த துரோகம், போத்திபாருடைய மனைவி செய்த துரோகத்தை நினைச்சு 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 வேதனைப்பட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அவர் ஒரு மன நோயாளியாய் மாறி இருந்திருப்பார். நிச்சயமா இப்படிப்பட்ட துரோகங்கள் எல்லாம் நம்ம நினைச்சோம்னா, மன்னிக்க முடியாம இருந்தோம்னா என்ன ஆயிருவோம்னா, மன நோயாளியா தான் மாறிடுவோம். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் மனம் உடலுக்கு ஜீவன். போதும் பாருங்க, ஆரோக்கியமான மனம் உடலுக்கு ஜீவன்.
நம்ம மனம் ஆரோக்கியமா இருந்தாதான் தேவனுடைய ஜீவன் நம்ம இடத்துல பறந்து நம் மூலமா அது புரண்டு ஓடும், நம்மளுடைய வாழ்க்கையில புரண்டு ஓடும். அந்த சொஸ்த மனம் யோசேப்புக்கு இருந்தபடியினாலதான் அவன் மூலமாய் ஜீவ ஊற்று ஓடினது. தேவனுடைய ஜீவன் அவன் மூலமாய் கடந்தது. எப்படி கடந்தது? தேவனாகிய கர்த்தர் அவனை கொண்டு எகிப்தையும் இஸ்ரவேலையும் அன்றைக்கு அந்த ஜனங்கள் எல்லாரையும் ஜீவ ரட்சணை பண்ணும்படியா வச்ச தேவ திட்டம் யார் மூலமா செயல்பட்டது? யோசேப்பின் மூலமா. சொஸ்த மனம் இருந்ததுனால தேவனுடைய ஜீவன் அவன் மூலமா வெளிப்பட்டது. அவனுக்கு மட்டும் அந்த ஆரோக்கியமான மனது இல்லாம போயிருக்குமானால் அவன் எகிப்தையும் இஸ்ரவேலையும் காக்க வேண்டிய அவன் காக்காம விட்டுருப்பான். தன்னை ஒரு மனநோயா மாறி இருந்திருப்பான். அவனால தேசம் பாதுகாக்கப்பட முடியாம, தேவ திட்டமே நிறைவேற முடியாம போயிருந்திருக்கும். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கணவரா இருக்கலாம், நம்ம மனைவியா இருக்கலாம், நம்ம மாமியாரா இருக்கலாம், நம்முடைய மருமகளா இருக்கலாம், அல்லது கொழுந்தனோ நாத்தனாரோ வேற என்னென்ன உறவுகள் இருக்கோ யாரா இருக்கலாம், அல்லது நம்ம கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், நம்மளை பெற்றெடுத்த பிள்ளைகளே இருக்கலாம். அவங்க நமக்கு ஏதாவது துரோகம் பண்ணி இருந்தாங்கன்னா, அல்லது அவங்கள குறிச்சு நம்ம உயர்வா நினைச்சு அவங்க அந்த நினைவை நம்ம தரமட்டம் ஆக்கியிருந்தாலும், நம்மளை ஏமாற்றி இருந்தாங்கன்னா தயவு செய்து மன்னித்து விடுங்கள். அதை உங்க மனசுல வச்சுக்காதீங்க, அது உங்களை அழித்து விடும். நீங்க ஒருத்தவங்களை மன்னிக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்களை குறிச்சு நீங்க அவங்களை குறிச்சு அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்லா இருப்பாங்க, உங்க நினைவே உங்களை அழிச்சிடும். உங்க மன்னிக்க முடியாத சுபாவம் உங்களை அழிச்சிடும். பாருங்க, நம்முடைய மூளை இருக்கு பாத்தீங்களா, அந்த மூளை ஒரு அந்த மூளையை எதுக்கு ஒப்பிடலாம்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரசாயன தொழிற்சாலைக்கு ஒப்பிடலாம். ஒரு கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்குற ஒரு ஃபேக்டரிக்கு ஒப்பிடலாம். நம்முடைய மூளை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சக்தி உடைந்தது நம்முடைய மூளை. இந்த மூளை என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய ரசாயனங்களை உற்பத்தி பண்ணும். அது எப்படி ரசாயனங்களை உற்பத்தி பண்ணும்னா, நம்மளுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றபடி, நம்முடைய மனநிலைமைகளுக்கு ஏற்றபடி அந்த ரசாயனத்தை உற்பத்தி பண்ணும். இப்ப நம்ம நல்ல சந்தோஷமான மனநிலைமையோடு கூட எல்லாரோடும் கூட ஆரோக்கியமான ஒரு உறவுகளோட இருந்தோம்னா, நம்முடைய மூளை என்ன பண்ணும் அப்படின்னா, எண்டோபின், ஆக்சிடோசின், செரட்டோனின், டோபமைன் அப்படின்றதான ஹார்மோன்ஸை சுரக்கும். இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும் போது நம்ம உடம்பு எப்படி இருக்கும்னா ஆரோக்கியமா இருக்கும். ஆனா அதே சமயத்துல உங்க இருதயத்துல கசப்பு, வெறுப்பு, காய்மகாரங்கள், பொறாமை, இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்தோம்னா அப்பயும் இந்த மூளை வேலை செய்யும். அப்பயும் அது ரசாயனத்தை சுரக்கும். கார்டிசால், அட்ரினலின் அப்படின்றதான 2 ஹார்மோனை சுரக்கும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் தெரியுமா? முதல்ல பிளட் பிரஷரை ஏத்தும், இருதயத்தை பாழ்படுத்தும், ஹார்ட் அட்டாக்க கொண்டு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டுப்படுத்தும், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வீக்கன் பண்ணும், நம்முடைய நர்வஸ் சிஸ்டத்தை, நரம்பு மண்டலத்தை அது பலவீனப்படுத்தும். கேன்சர் வரும், சுகர் வரும், இது எல்லாம் வரும். எப்ப நம்முடைய சிந்தையில கசப்புகளையும் வெறுப்புகளையும் காய் மகாரங்களையும் நாம் வைத்துக் கொண்டு இருந்தால் நம்முடைய மூளை நம்ம ஒண்ணு செய்ய வேண்டாம், அந்த மூளை தன்னால சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த கார்டிசாலையும் அட்ரினலையும் சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, இன்றைக்கு மனுஷனுக்கு வர்ற வியாதிகள்ல நம்ம சொல்லலாம், நான் என்னுடைய பரம்பரை வியாதி, எனக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு உறைவிடும், இதனால எனக்கு நான் மலை பிரசத்துல தங்கியிருக்கேன், அதனால எனக்கு இந்த சளி அடிக்கடி பிடிக்குது, இந்த பனினால. சோ இந்த உணவு, உறைவிடும், இந்த பரம்பரைனால நமக்கு வர்ற வியாதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 13% தான். ஆனா இந்த சிந்தனையின் விளைவினால வர்ற வியாதி 87%. கெட்ட சிந்தனையினால வர்ற வியாதி எவ்வளவு? 87%. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்னா, நம்ம மூளையில இருக்க கழிவெல்லாம் அகற்றணும். ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். கர்த்தர் புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யணும்னா, நம்ம மூளையில வச்சிருக்கோம் பாருங்க நிறைய கழிவுகள். 30 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த வார்த்தை சொன்னான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் உதவி கேட்டேன், நான் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன், ஆனா அவன் எனக்கு செய்யல. நான் போய் கேட்டப்ப எனக்கு செய்யல. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என் மாமியார் என்னை இந்த பாடுபடுத்தினாங்க. நான் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன், என் மாமியார் அப்படி படுத்தினாங்க, இப்படி படுத்தினாங்க, என் நாத்தனார் அந்த குடும்பப்படுத்தினாங்க. தயவு செய்து இந்த கழிவுகள் எல்லாம் எடுத்து போடுங்க. அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். பாருங்க, நிறைய பேரு இந்த பழசையே நினைச்சு 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 அவன் இதை செஞ்சான், இவன் இதை செஞ்சான்,
நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கோம் அதை என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? எல்லாருக்கும் நம்ம செய்யறது எப்பயுமே தெரியாது, மத்தவங்க நமக்கு செய்யறதுதான் பெருசா தெரியும். பாருங்க, அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க, இந்த கழிவுகளை அப்படியே நிரப்பி நிரப்பி நம்ம மனதை, பேதுருல பவுல் சொல்றாரு மனதின் அரண்கள் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, ஒரு இப்படி தவறான காரியத்தை நீங்க சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மனதுல ஒரு அரணை போல எழும்பிடும். அதை உடைக்கணும்னா ஒரே வழி என்ன தெரியுமா? கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய வசனத்தை வச்சுதான் நொறுக்க முடியும். வசனம் என்ன சொல்லுது? 7 தடவை இல்ல, 7 தடையும் மன்னி. இதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் அப்படின்னா, புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாள் வாழ்க்கையில அது யாரா இருக்கட்டும், நம்முடைய கணவரா இருக்கட்டும், நம்முடைய மனைவியா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும், பேர பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், நம்முடைய உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யாரு நமக்கு என்ன துரோகம் பண்ணி இருந்தாலும், நம்மளை என்ன ஏமாத்தி இருந்தாலும், நமக்கு விரோதமா என்ன செஞ்சிருந்தாலும் தயவாய் மன்னித்து விடுங்கள். மன்னிப்பதோடு கூட மறந்து விடுங்கள். இதுக்கு பாருங்களேன், யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 41:51 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனம். சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் செய்தார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. நீங்களும் கூட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அப்பா என்னால மறக்க முடியல, என்னால மன்னிக்க முடியல அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, தேவன் நம்மளால செய்யக்கூடாத ஒன்ன செய்யவே விட மாட்டார். அன்பு திரளான பாவங்களை மூடுமா. நம்ம அவங்கள நேசிக்கிறதுல, அதனாலதான் நம்மளால அவங்களால மன்னிக்க முடியல. என்னால அவங்கள நேசிக்க முடியலையே, அவங்க செஞ்ச காரியம் எப்படி இருக்கே நீங்க ஒருவேளை சொல்லலாம். தேவனாகிய கர்த்தர் ரோமர் 5 அதிகாரம் 5 வசனத்தை போடுங்க. ரோமர் 5 அதிகாரம் 5 வசனம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்பு திரளான பாவங்களை மூடும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அன்பே பெரியது. அப்ப நம்மளால முடியும். எப்ப முடியும்னா, அன்பு இருந்தா முடியும். அன்பு திரளான பாவங்களை முடியும். என்னால முடியலையே, அதுக்குதான் ஆண்டவர் ஓ அன்புனால முடியாது, உன்னுடைய மனுஷிக அன்பு. நம்ம படிச்சோம்ல, ஃபீலியோ அன்பு, அப்புறம் என்ன படிச்சோம்? அகாப்பே தேவனுடைய அன்பு, எரோஸ் படிச்சோம்ல. இந்த அன்பெல்லாம் அந்த அன்பெல்லாம் எதிர்பார்த்து நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பு. ஆனா தேவன் நம்முடைய இருதயத்துல ஊற்றிருக்கிற அன்பு என்ன தெரியுமா? அகாப்பே அன்பு. அது என்னதுன்னா தெய்வீக அன்பு. இந்த அன்பு எப்படின்னா நிபந்தனையற்ற அன்பு, எதையும் எதிர்பார்க்காத நேசிக்கிற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். ஆனபடியினால என்னால முடியாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. இந்த வேலையில கூட எசப்பாட்ட சொல்லுங்க, எசப்பா உங்க அன்பை என் இருதயத்துல ஊற்றிருக்கீங்க. எதற்காகனா, இந்த கடந்த கால ஏமாற்றங்கள், கடந்த கால துரோகங்கள் எல்லாம் மன்னித்து மறந்து நான் உங்களை நேசிக்கணும். இந்த அன்பு யோசேப்புக்கே இருக்குமானால் புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்க வேண்டும். எசப்பாட்ட சொல்லுங்க, என்னை யோசேப்பை போல மாற்றுங்க, நான் மறக்க பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணுவார் தெரியுமா? அதை நினைக்கவே விட மாட்டார். நான் என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணியிருக்கிறேன். சில விஷயங்கள் நம்மள யாராவது சொல்லிட்டாங்கன்னா, ஏதாவது விஷயங்கள் நம்முடைய இருதயத்தை நொறுக்கும். எசப்பா இதை மறக்க உதவி செய்யுங்கன்னா, அதை நினைக்க முடியாது. அப்படி இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு நம்மள அந்த காரியத்துல நம்மள என்ன பண்ணிடுவாரு, நம்மள டைட்டா உள்ளுக்கு போட்டுருவார். உங்களால அந்த பழசை நீங்க நினைக்கவே முடியாது. ஏன்னா புதிய ஒரு பாதையை காமிச்சு அதுல ஓட விட்டுருவாரு. உங்களை ஒரு புதிய காரியத்தை தொடக்கி கொடுத்துருவாரு, அல்லது ஒரு புதிய வேலையை கொடுத்துருவார், அல்லது உங்க வீட்டுக்கே ஒரு கெஸ்ட் உங்களுக்கு ராத்திரில இருந்து சாப்பிட்றதுக்கு வேலை பிச்சு புடுங்குதுன்னு வச்சுக்கோங்க. வேற சிந்திக்க முடியுமா உங்களால? காலங்கள் பார்க்கும்போது மறந்து போயிடும். அல்லதான் யோசேப்புக்கு மகனை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அதெல்லாம் மறக்க வச்சார். அவனுக்கு நல்ல மனைவியை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, பார்வோனுக்கு அடுத்த இடத்துல உட்கார வச்சு எல்லாத்தையும் மறக்கடிச்சார். இப்ப உங்களுக்கு உதவி செய்வார். சரி, போதும். அடுத்ததாக 3வது நம்ம ஒரு பார்க்க போறோம். முதலாவது என்ன பார்த்தோம்? எதை நினைக்க கூடாது, எதை சிந்திக்க கூடாது. முதலாவது எதை பார்த்தோம்? கடந்த கால, வெரி குட், கடந்த கால அனுபவங்களை நம்ம திரும்பி பார்க்க கூடாது. 2வதாக எதை பார்க்க கூடாது? கடந்த கால ஏமாற்றங்கள், துரோகங்களை. 3வதாக எழுதி கொள்ளுங்கள், கடந்த கால பாவ வாழ்க்கையை நினைவு கூறக்கூடாது.
கடந்த கால பாவ வாழ்க்கைய பாருங்க, நிறைய வேலைகளை நம்ம குற்ற உணர்வுகளுக்கு நம்ம இடம் கொடுத்துடுறோம். கடந்த காலத்துல நம்ம செஞ்ச குற்றங்கள், நம்ம பேசின வார்த்தைகளை அதை நினைச்சு நினைச்சு என்ன பண்ணுவோம், நம்மளையே நம்ம கெடுத்துக்குவோம். நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் இப்படி பேசி இருந்திருக்க கூடாது, நான் இப்படி நடந்திருக்க கூடாது, இந்த இடத்துல நான் இப்படி பேசி இருந்திருக்கணும், இப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய சிந்தைகளை கடந்த கால பாவங்களுக்கு, நம்முடைய மீறுதல்களுக்கு, நம்முடைய குற்றங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதையே சிந்திச்சு சிந்திச்சு நம்மளையே வாதிச்சுக்குவோம். பாருங்க, இந்த குற்ற உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குற்ற உணர்வு தர்ற எண்ணங்கள், அந்த குற்ற உணர்வை நம்ம சிந்திக்கிற காரியம் நமக்கு ஒரு மிகுந்த நச்சுத்தன்மை வாஞ்சது. அது என்ன பண்ணும், நம்முடைய முழு சரீரத்தையும் நம்மளை பாதிச்சு. பாருங்க, எனக்கு ஒரு அக்கா தெரியும். அந்த அக்கா வயசானவங்க. இப்ப அவங்க கணவன் இறந்துட்டாரு, அவங்க பேர பிள்ளைங்களாம் எடுத்துட்டாங்க. அப்ப அந்த அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்கா சொல்றாங்க என்கிட்ட ஒரு நாள், சொல்றாங்க அவங்க ஒரு வயசான காலத்துல ரசிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு திரு விருந்து பந்திக்கு போகும் போதும் நான் கண்ணீரோட அழுவேன்ப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கரெக்டு தானக்கா அப்படின்னு. எதுக்காக அழுவேன் தெரியுமாப்பா, நான் என்னுடைய இள வயதுல ஒரு குழந்தைய என்ன பண்ணிட்டேன், நான் அபார்ட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு எதுவும் அதை குறிச்சு தெரியாது, தெரியாம செஞ்சுட்டேன். ஆனா ஒவ்வொரு திருவிருந்து பந்தியிலையும் நான் அதை நினைச்சு நினைச்சு நான் அழுது நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். அப்பா, நான் துரோகிப்பா, நான் பாவிப்பா, நான் ஒரு குழந்தைய என்ன பண்ணிட்டேன், நான் அபார்ட் பண்ணிட்டேன், நான் அழுவேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அக்கா, இது தேவனுடைய காரியமே கிடையாது. நீங்க ஒரு தடவை உங்களுடைய குற்றங்களை நினைச்சு நீங்க அறியாத காலத்துல செஞ்சுட்டீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க பாவத்தை அறிக்கை பண்ணிட்டீங்க, ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, அதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் உங்க பாவத்தை என்ன செஞ்சுட்டார் தெரியுமா? வாசிக்கலாம், சங்கீதம் 103 சங்கீதம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 103 சங்கீதம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாருங்க, அந்த கதை சொன்னேன், அக்கா, கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? எந்த ஊருக்கு போனாலும் கிழக்கு மேற்கு இருக்கும். அமெரிக்காவுக்கு போனாலும், ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் கிழக்கு மேற்கு தூரத்தை நீங்க கண்டே பிடிக்க முடியாதுக்கா. அந்த அளவுக்கு உங்க பாவத்தை ஆண்டவர் விலக்கிட்டாருக்கா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 38 அதிகாரம் 17வது வசனத்தினுடைய பின்பகுதி. ஏசாயா 38 அதிகாரம் 17வது வசனத்தினுடைய பின்பகுதி. என் பாவங்களை எல்லாம் உங்களுடைய முதுகுக்கு பின்னாக அப்ப நான் சொன்னேன், அக்கா, உங்க பாவத்தை ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க, முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிட்டாங்க. மீகா 7 அதிகாரம் 19வது வசனம். மீகா 7 அதிகாரம் 19வது வசனம். மீகா 7 அதிகாரம் 19வது வசனம். அவர் திரும்ப நம் மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். அக்கா, உங்க பாவத்தெல்லாம் அவர் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டாருக்கா, முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிட்டாருக்கா. அவர் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அதை விளக்கிட்டாருக்கா. ஏங்கா, அவரே தூக்கி போட்டதை நீங்க ஏங்கா தோண்டிக்கிட்டு இருக்கீங்க? அது மாத்திரம் இல்ல, நம்ம இன்னைக்கு வாசிக்கிறோம்ல ஏசாயா 42 அதிகாரம், அதுல 25வது வசனத்துல பார்க்கும் போது, இன்றைக்கு வாசிக்கிற நம்முடைய ஏசாயா 43 அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கும் போது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே கொலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை என்ன பண்ண மாட்டாரா? நாமளும் மத்தவங்க பாவத்தை நினைக்க கூடாது, சரிங்களா? மத்தவங்க செய்த துரோகங்களை நினைக்க கூடாது, மத்தவங்க பாவங்களை நினைக்க கூடாது. அப்ப நான் சொன்னேன், அக்கா, உங்க பாவத்தை ஆண்டவர் நினைவு கூறவே மாட்டாரு, சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாரு, முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிட்டாரு, கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா போட்டுட்டாரு. ஆனா இதெல்லாம் நினைப்பூட்டுறது யார் தெரியுமா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, அதோட பின்பகுதியை வாசிக்கலாமா? இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய தேவனுக்கு முன்பாக சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சொன்னேன், அக்கா, குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு. உங்களுக்குள்ள இருந்து உங்க குத்தத்தை குத்தி 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 காமிக்கிறது யாரு? பிசாசு. அப்ப ஒருபோதும் நம் குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த குற்ற உணர்வு நம்மை அழித்து விடும். அது நம்முடைய உடம்புல ஒரு நச்சுத்தன்மையா இருந்தது, அது நம்முடைய சரீர சுகத்தையும் அழிச்சிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் இந்த குற்ற மனப்பான்மைக்கு
இடம் கொடுக்க கூடாது. ஆனா ஆவியானவர் என்ன தெரியுமா செய்வாரு? நமக்கு உணர்த்துவார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நம்ம பாவம் செய்யும் போது உணர்த்துபவர் பரிசுத்த ஆவியானவர், நம்மை குற்றப்படுத்துகிறவன் பிசாசு. இப்ப நம்ம உணர்வு அடையும் போது மன்னிப்பு கேட்போம், குற்றப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவார், நம்ம மன்னிப்பு கேட்டு தேவனோடு ஒப்புரவாவோம். ஆனால் பிசாசு குற்றப்படுத்தி நம்மை அழிவுக்கு நேரா நடத்துவார். இதற்கு சூப்பர் எக்ஸாம்பிள் யாருன்னா பேதுருவும் யூதாஸ் காரியத்தும். 2 பேருமே தப்பு பண்ணாங்க. யூதாசும் தேவனை காட்டி கொடுத்தான், பேதுருவும் தேவனை மறுதல். சொல்ல போனா 2 பேரும் மறுதலிச்சிட்டாங்க. ஆனா என்ன பண்ணா யூதாஸ்? என்ன பண்ணா? குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே சொல்றானா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்க வேண்டாம். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணா? குற்ற உணர்வுக்கு இடம் கொடுத்தான். பிசாசு சொன்னா, நீ செஞ்ச பாவம் பெருசு, உனக்கு உன்னை எவ்வளவு நேசிச்சாரு, உனக்கு எவ்வளவு கிருபைகளை கொடுத்தாரு, அவருக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு நீ அவரை குற்றப்படுத்தி அவரை காட்டி கொடுத்து அவரை சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்துட்ட. இனி நீ உயிர் வாழவே கூடாது, நான் சாகு சொன்னவன என்ன பண்ண? அந்த குற்ற உணர்வுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் என்ன பண்ணா? செத்து போனான். ஆனா பேதுரு மனம் கசந்த அழுதான். அவன் என்ன பண்ணா? குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்கல, ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தின பொழுது மன்னிப்பு கேட்டு அந்த கல்வாரி அண்டையில போய் நின்றான். ஆனபடினாலே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்தார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்னன்னா, ஜீசஸோட செய்த அற்புதம் எல்லாம் நம்ம பைபிள்ல போட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த அற்புதங்கள் எல்லாம் போட்டிருக்கு. ஆனா இயேசுப்பா மூலமா இந்த அற்புதம் நடந்திருக்க முடியாதுன்னு சொல்லல. ஆனா பைபிள்ல குறிப்பிடல. என்னன்னா நிழல் பட்டு இயேசுப்பாவோட நிழல் பட்டு யாரும் சுகமானதா பைபிள்ல குறிப்பிடல. அப்போஸ்தலனாகிய பவுல் நிழல் பட்டு சுகமானதா குறிப்பிடல. ஆனா நீங்க பேதுருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பேதுருடைய நிழல் பட்டு சுகமானார்கள். ஒரே நேரத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்து 5000 பேர். அவன் பிறவி சப்பானிய உயிரோடு 40 வயதுக்கும் மேற்பட்ட சப்பானி, பிறவி சப்பானி எழுந்து நடக்க பண்றான். தபித்தால எழுந்துறன்னு சொல்லி தொற்கால எழுப்புறான். பார்க்கிறோம் அவன் நிழல் பட்ட. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னார். அந்த நான் செஞ்சு இப்படி பாவம் செஞ்சேனே, இப்படி துரோகம் பண்ணிட்டேனே, என் ரட்சகரை காட்டி கொடுத்தேனே குற்ற உணர்வுக்கு இடம் கொடுத்து நாண்டு கொண்டு யார் செத்தா? இந்த குற்ற உணர்வு கொடுக்கிறவன் பிசாசு. அந்த பிசாசு என்ன பண்ணுவான்? அவன் மரணத்துக்கு நேரம் நடத்தி செல்வான். ஆனா பேதுரு அந்த பாவத்துக்காக மனம் வருந்தி கர்த்தரை பற்றி கொண்டான். கர்த்தர் அவனுக்கு புதிய காரியத்தை அவனை கொண்டு செய்தார். ஹல்லேலூயா. யாருமே நிழல் பட்டு சுகமாகல, அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அப்ப இன்றைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு புதிய காரியத்தை செய்யணும்னா குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்ம ஒரு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு, டு err is human. தவறுவது மனித இயற்கை சுபாவம். டு err is human. மனிதனா என்ன பண்ணுவான்? தப்பு பண்ணுவான், தவறுவது. அப்ப ஆனா மன்னிப்பு அதுல இருக்கும். டு err is human, to forgive is divine. தவறு செய்வது மனித குணம், ஆனால் மன்னிப்பது தெய்வ குணம் அப்படின்னு சொல்லி அந்த பழமொழி சொல்லும். அப்ப இந்த உலகத்துல எல்லாருமே நம்ம தவறுவது ஏற்கதான். அப்ப நம்ம தவறு செஞ்சுட்டோம்னா தேவனுடைய சமூகத்துல போய் அவரோட இடத்துல மன்றாடணும். பாருங்க, நகோமி தப்பு பண்ணா. என்ன தப்பு பண்ணா? அப்பத்தின் வீடாகிய பெத்லெஹேமை விட்டுட்டு எங்க போனா? ஆண்டவர் சொன்னார் 10ஆம் தலைமுறையிலையும் மோவாபியனும் அம்மோனியனும் கர்த்தருடைய சந்நிதிக்கு வரக்கூடாது. அங்க போனா, மோவாப் தேசத்துக்கு போனா. போனதுக்கு என்ன விளைவு? புருஷனை இழந்தா, பிள்ளைகளை இழந்தா. அதுவும் பிள்ளைகளுக்கு மோவாபிய பெண்ணையே கட்டி கொடுத்தா. மோவாபியனும் அம்மோனியும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரவே கூடாது. ஆனா தன் பிள்ளைகளுக்கு யாரை கட்டி கொடுத்தா? தப்பு செஞ்சா. அதுலயே அவ இருந்திருந்தானா அவ வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருந்திருக்கும். ஆனா அந்த குற்ற மனப்பான்மையில இருந்து எழுந்து வாசிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு காரியம் வாசிக்கலாம். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று
அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு ஆ. தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. போதும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு எழுதல் வேணும். எதுல இருந்து எழணும்? இந்த குற்ற மனப்பான்மையில இருந்து எழணும். பாருங்க, ஐயோ நான் தேவ சித்தத்துக்கு விரோதமா இங்க வந்தேன், தேவ சித்தத்துக்கு விரோதமா என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சேன், எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன், மாறான்னு கசப்பா நிக்கிறேன், நகோமின்னு நீ கூப்பிடாதீங்க, மாறான் கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த அப்படிப்பட்ட பெண், கசப்பின் காரியங்களை அனுபவித்த அந்த பெண் என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேள்விப்படுகிறார்? என்ன வார்த்தையை கேள்விப்படுறார்? தேவன் தம் தனங்களை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அந்த வார்த்தைக்கு நேராய் தேவனுடைய தேசத்துக்கு நேராய் கடந்து போகிறார். என்ன நடக்குது? ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை வாசிக்கலாம். ரொம்ப அருமையான வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்றைக்கு உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் யாரு கொஞ்சம் சொல்றாங்கன்னா, பாருங்க, ரூத் நகோமி என்ன ஆயிட்டாங்கன்னா, அவங்க தப்பு செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்க. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை சந்தித்தார் என்ற வார்த்தையை கேட்ட உடனே, ஆண்டவருடைய வார்த்தையை கிடைச்ச உடனே தன்னுடைய தேசத்துக்கு எழுந்து புறப்படு. எழணும். இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த குற்ற மனப்பான்மை விட்டு எழணும். அவங்க எழுந்தாங்க, பெத்லஹேமுக்கு வந்தாங்க. மறுபடியாய் அவங்களுடைய மருமகள் ரூத்தின் மூலமாய் அவருடைய குடும்பம் கட்டப்பட்டது. ஒரு போவாஸ் பிறக்கிறான். அந்த போவாஸ் யாரு? தாவீதினுடைய சந்ததி. இந்த போவாசனுடைய வழியில தான் யாரு வர்றா? ஜீசஸ், இயேசு கிறிஸ்து வர்றார். அப்ப பாருங்க, என்றைக்கு ரூத் நகோமி அந்த சூழ்நிலை விட்டு அந்த தேவ சித்தத்துக்கு விரோதமான போன சூழ்நிலை விட்டு எழுந்தாலும் அவருடைய வாழ்க்கையில புதிய காரியம் நடந்தது. பாருங்க, ஊதாரி மைந்தனுடைய வாழ்க்கையில பாருங்க, அப்பா செல்லமா வளர்த்த அப்பா முரண்பாடு பண்ணிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் போனான். போய் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் துன்மார்க்கமா வாழ்ந்து எல்லாத்தையும் செலவழிச்சாச்சு. இப்ப என்னதான் கிடைச்சிச்சு? ஒரு அடிமை வாழ்க்கை. என்ன கிடைச்சிச்சு? பன்னிய மேய்க்கிறான். அந்த பன்னி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அதை வச்சாவது நான் என்ன பண்ணிக்கிறேன், நானு என் வயிற்ற நிரப்பலான்னு பார்த்தா அது கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனா அந்த நேரத்துல அவன் ஒரு காரியத்தை நினைக்கிறான். பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். போதும் போதும். பார்க்கிறோம். பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஊதாரி மைந்தன், நான் தப்பு பண்ணிட்டேன், அப்பாவுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேன் சொன்னா அவனுக்கு என்னதான் கிடைச்சிருக்கும்? சாகுற வரைக்கும் என்ன கிடைச்சிருக்கும்? சாகுற வரைக்கும் பன்னி தின்ற தவிடு தான் கிடைக்கும். பண்டியோட தான் அவன் வாழ்ந்திருப்பான். ஆனா என்றைக்கு அந்த குற்ற மனப்பான்மை விட்டு எழுந்தானோ அவனுக்கு ஒன்று காத்திருந்தது. தகப்பனுடைய வீட்டிலே புதிய வஸ்திரம், மோதிரம், பாத ரட்சை. அது மாத்திரம் அல்ல, அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? இன்னொன்னு போட்டிருப்பாங்களே, தகப்பனுடைய விலையேர்ந்த வஸ்திரம், கைக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்சை, கொளுத்த கன்று. அவன் இழந்ததெல்லாவற்றையும் திரும்ப அவன் என்ன பண்ணான்? பெற்றுக்கொண்டான். அப்ப இன்றைக்கு நாமும் எழ வேண்டும். நகோமியை போல தேவ சித்தத்துக்கு விரோதமான சூழ்நிலையை விட்டு, ஐயோ நான் செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டதான், எந்திரிக்கணும்ல. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பாருங்க, எசப்பா நம்மள என்ன பண்ணிட்டாராம்? நம்ம எல்லாருமே உளையான சேற்றில பயங்கரமான குழியில தான் இருந்தோமா. நம்மள தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி இப்ப நம்ம வாயில என்ன வைக்கிறாராம்? புது பாட்டை, புது காரியத்தை செய்யறாராம். அதை கேட்டு அநேகர் என்ன பண்ணுவாங்களாம்? நம்புவாங்களாம். ஆனா நம்மள நிறைய பேர் என்ன செய்யறோம் தெரியுமா? உளையான பாவ சேற்றில இருந்து, பயங்கரமான குழியில இருந்து தூக்கி எடுத்துடுறாரு. எடுத்த பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மீனும் அந்த சேற்றையே அந்த குழியையே பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மள உளையான சேற்றில இருந்து பயங்கரமான குழியில இருந்து தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தி நம்ம புது பாடல, புது காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யறாரு. அதை பார்த்து அநேகர் கர்த்தரை நம்புறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதான் அவருடைய சித்தம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? உளையான சேற்றில இருந்து தூக்கி எடுத்து மேல கொண்டு வந்து விட்டார்ல, அவரை பார்க்காம அந்த மறுபடியும் அந்த பழைய உளையான சேற்றையும்
பழைய அந்த கிணறு அந்த குழியையும் பார்த்தா எப்பங்க ஆண்டவர் நமக்காக புதிய காரியத்தை செய்வார், புதிய பாட்டை அவர் எப்ப உங்க வாயில வைப்பாரு, எப்ப உங்களை பார்த்து அநேகர் கர்த்தரை நம்புவாங்க. அப்ப இந்த நாள்ல நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்க போறோம். என்ன எடுக்க போறோம் அப்படின்னா, நான் இனி என்ன பண்ண மாட்டேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்க நோக்கி நான் என்ன பண்ணுவேன், ஓடுவேன்.